லேப்டாப் நான் யூஸ் பண்ணுவேன். ஆனால் லேப்டாப்பில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டிங்க இல்லையா? இதுதான் லேப்டாப். லேப்டாப்போட ஹோல் மதர் போர்டு இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் என்ன இருக்கும் அப்படின்னா, இப்போ நம்ம இதுதான் டிசி ஜாக் அடாப்டர் ஜாக் அப்படின்னு சொல்லுவோம். இதில் தான் நம்ம வந்து அடாப்டர் பவர் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அடாப்டர் பவர் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம 220 to 230 வோல்ட் கனெக்ட் பண்ணுவோம். ஸோ அது வந்து எனக்கு சார்ஜிங் வந்து எஸ்எம்எஸ் மூலமாக சர்க்யூட்டில் வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு எனக்கு டிசி வோல்ட் 18 to 24 வோல்ட் வரை வரும். ஸோ அப்ராக்சிமேட்டாக நம்ம ஒரு 19 வோல்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட பேட்டரி கனெக்டர். ஸோ இங்கே தான் வந்து நம்ம பேட்டரி வந்து கனெக்ட் பண்ணுறோம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது வந்து வைஃபை கார்டு. ஸோ ஓல்டு லேப்டாப்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்பில்டாக வைஃபை கிடையாது. இப்போ உள்ளதுலாம் ஆட்டோமேட்டிக்காக இன்பில்டு வைஃபை வச்சுட்டு நம்ம ப்ராசஸ்லேயே வந்துடும். ஸோ இதில் வந்து வைஃபை கார்டு வந்து செப்பரேட்டாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இது ரேம் செக்ஷன். ரேமை பொறுத்தவரை நமக்கு ஸ்லாட் அப்படின்றது நம்ம இந்த கட் மார்க் வச்சு நம்மளோட ஐடென்டிஃபை பண்ண முடியும். இது DDR1, 2, 3 or 4 அந்த மாதிரி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் ஈஸியாக. ஸோ இந்த ரேமில் வந்து நம்ம இன்கேஸ் மாற்றி போட்டேன், எனக்கு ரேம் ஸ்லாட்டில் வந்து எல் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ஸ்லாட் வரும், இதில் மென்ஷன் ஆகிருக்கும் இதுலேயே. ஸோ அதை நான் மாற்றி போட்டாலும் எனக்கு சிஸ்டம் என்ன ஆகுது என்ன அப்படின்னா எனக்கு இது ஆன் ஆகாது.